மல்லிகைப்பூ. ஆஹா, மல்லிகைப்பூ வாசனை ஆளையே தூக்குது இல்ல? என்னது, நம்ம இன்னும் விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே வானிலை ரொம்ப மோசமா இருக்கே. சமாளிப்பா. என்ன சங்கு, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ உம்முன்னு இருக்க. என் மேல ஏதாவது கோவமா? இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்க பாக்குறேன். பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கி கொடுக்கறது ஐஸா? சுத்தாத, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வா. ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நம்ம மகா சிஸ்டர் இருக்காங்கல்ல? இருக்காங்க. அவங்க கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. சரி. 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் ட்ரை பண்றாங்க. அதுக்கு பேங்க் லோன்னாலே கொலட்ரால் கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க சொல்லும். நம்ம வீட்டு பத்திரம் சும்மா பீரோல தூங்கிட்டு தானே இருக்கு, அதான் செல்வத்துக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமேன்னு தோணுச்சு. டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன்னு செல்வனா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியே ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாலும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம நீ வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்ப. யார் வீட்டு பத்திரத்தை யார் எடுத்து கொடுக்கறது? அவங்க வாடகைக்கு இருக்கட்டும்னு சொன்னா சரி, இப்போ வீட்டு பத்திரத்தை தரேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற. டாக்குமெண்ட் அடமானம் வச்சா அத திருப்புறதுக்கு 20-30 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வாங்கின கடனை அடைப்பாங்களா மாட்டாங்களான்னு என் உசுர கையில புடிச்சிட்டே இருக்கணுமா? அது மாதிரிலாம் நடக்காது. கப்பலே கவுந்துருச்சான், அப்புறம் இதுவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான், அதுக்காக வீட்டு பத்திரத்தை தூக்கி கொடுத்துருவியா? அடிக்க மாட்டேன், எந்திரி. சரி சரி சரி. இல்ல, செல்வம் மகாக்குன்னா நீ கொடுத்துருவேன்னு ஒரு நம்பிக்கையில சொன்ன. பெரிய வள்ளல் பரம்பரை, குடியிருக்கிற வீட்டை தானமா கொடுப்பாராம். வீட்டு பத்திரத்தை தானே கொடுக்கறேன்னு சொன்ன. ஏன் வீட்டையே கொடுத்துட்டு வர வேண்டியது தானே? பத்திரத்தை கொடுப்பாராம், பத்திரத்தை. நீ தானே வாக்கு கொடுத்த, போய் நீயே அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு. நானா? பூ புடவெல்லாம் வாங்கி கொடுத்தா மயங்கிருவேன் நினைச்சியா? தொலைச்சிருவேன். போய் முடியாதுன்னு சொல்லிட்டு வா. போ போன்னு சொன்னேன். போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்பதான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, லோன் வாங்குறதுக்கு பாபா அண்ணா தன்னுடைய வீட்டு பத்திரத்தையே தரேன்னு சொல்லிருக்காரு. மறுபடியும் சின்னதா ஒரு நம்பிக்கை, ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய வீட்டு பத்திரத்தையே தரேன்னு சொல்றாரு. எனக்கு விஜய் எப்படியோ அந்த மாதிரி தான் பாபா அண்ணாவும். ஆனாலும் கூட கொஞ்சம் சங்கடமா தாங்க இருக்கு. ரொம்ப யோசிக்காத. இல்ல, நம்ம தேவைக்காக அடுத்தவங்களை தொந்தரவு பண்றோமோன்னு. பாபு விஷயத்துல நீ அப்படி எல்லாம் நினைக்க வேண்டியது இல்ல மகா. பாபுனா உங்க ஃப்ரெண்டும் ஓகே, ஆனா சங்கீதாவை நினைச்சாதான் அவங்க ஒத்துக்குவாங்களான்னு சந்தேகமா இருக்குங்க. சங்கீதாவும் பாபு மாதிரி தான். நாம அவங்க வீட்டுல குடியிருந்தப்போ நம்மள எப்படி எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க. சங்கீதாவும் ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மகா. அப்படின்னா லோன் கிடைச்சிரும் சொல்றீங்களா? கண்டிப்பா கிடைச்சிரும், இதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா இந்த விஷயத்த அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? சரி சொல்லு. மகா. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு.
உன் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு பாபண்ணா இருக்காருல்ல, ஆமா. பேங்க்ல லோன் போடுறதுக்கு அவரு தன்னுடைய வீட்டு பத்திரத்தையே தரேன்னு சொல்லிருக்காருமா. அப்படியா? என்னம்மா அப்படியான சோகமா சொல்ற? என்ன சொல்றது, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கொஞ்ச நஞ்ச பணமா 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் போடுறதுக்கு அடுத்த வீட்டு பத்திரத்தை வாங்குறது சரியா? பாபு ஒத்துக்கிட்டாரு, அவர் ஒய்ஃப் ஒத்துப்பாங்களா? எல்லாமே நல்லபடியா நடந்தா சரி. ஏதோ ஒரு சங்கடம், கடனை அடைக்க முடியலன்னா அவங்க வீட்டு பத்திரத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது? அம்மா, நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அதே அளவு பயம் எனக்குள்ளயும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோமா, நான் ஒன்னும் வீம்புக்காக இந்த கார்மெண்ட்ஸை எடுத்து நடத்தணும்னு நினைக்கல. ஓனர் தன்னுடைய கம்பெனி நிலைச்சு நிக்கணும்னு சொன்ன வார்த்தை. என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வீடு தேடி வந்து உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம், கம்பெனியை எடுத்து நடத்துங்கன்னு அவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த நம்பிக்கை. கம்பெனியை இடிச்சு தரமட்டமாக்கணும்னு அந்த அஸ்வின் நினைக்கிறான்ல, அவன்கிட்ட இருந்து அந்த கம்பெனியை காப்பாத்தணுங்கிற ஒரு வெறி. என்னோட சுயநலத்துக்காக இல்லம்மா, அத்தனை பேருக்காகவும் நான் செய்ய போற ஒரு பொது நலம். இப்போ அதுவே எனக்குள்ள ஒரு லட்சிய வெறியா மாறி இருக்குமா. எனக்கு துணையா என் புருஷன் இருக்காரு, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. நான் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவேம்மா. இங்க பாருமா, தப்பு நடந்துருமோன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தா நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கார்மெண்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு துணிச்சலா இருக்கேன். நீ எதை நினைச்சும் பயப்படாதம்மா. சரிடி, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நல்லதே நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிறேன். மா இங்க கூட. ஏய், கோகிலா பேசணுமா? இரு ஒரு நிமிஷம். இந்தா. அக்கா, சொல்லு கோகிலா. அம்மா இப்படிதான் ஏதாவது சொல்லி உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். நீ தைரியமா இறங்குக்கா, நம்ம பாத்துக்கலாம். தேங்க்ஸ் டி. நீயாவது நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசுனியே. அம்மாவை பயப்பட வேண்டாம்னு சொல்லு. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சரி, அவ என்ன பண்றா? ஆ, அவ ஏதோ சீரியஸா படிச்சுக்கிட்டு இருக்கா. போன் அவகிட்ட கொடு, 2 வார்த்தை அவகிட்ட பேசிக்கிறேன். ஆ, இதோ குடுக்கறேன்க்கா. அகிலா இங்க வா. அக்கா, என்ன கொஞ்ச நாளாவே பாக்குறேன், உன் முகமே சரியில்லை. இன்ஸ்டிடியூட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா.